தாவேகாலேருந்து யார் யார் என்னென்ன அமைச்சர் அப்படின்னு போட்டு வந்துருச்சு. விஜய் முதல்வர்னு போட்டு புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து தான். இவங்க வந்து அதுக்குள்ளேயே உள்ள இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த லிஸ்டுக்குள்ளேயே தகராறு தாவேகால. ரசிகர் மன்றத்திலேருந்து அந்த காலத்துல நம்ம கூட வரவனுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம 106 பேர் வெளியிலேருந்து கட்சியிலேருந்து வந்தாங்கல்ல, வெளி கட்சியிலேருந்து மந்திரி பதவியில் கொடுக்கும். அவங்களுக்கு நிறைய மந்திரி கொடுக்குறீங்க. மந்திரிகள் அதிகமான பதவி வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க தான் கொடுக்கணும். ரெண்டாவது, எனக்கு போக்குவரத்து எப்படி கொடுக்குறீங்க? நீர்வள அவரு இப்போ துறைமுருகன் பாருங்க 60,000 கோடி. அவங்க வந்து இல்லை அது என்ன முழுசா, அவங்க தான் வெளிப்படையாக வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து விரலை மட்டும் காமிச்சிட்டு போனாங்கன்னா எல்லா பிரபலமும் அது வந்து சினிமா பிரபலங்கள்லாம் வந்து அரசியல் பிரபலங்கள்லாம் விரலை காமிச்சிட்டு போனாங்க. அந்த பேக்ரவுண்ட் போட்டது வந்து இந்த டிவி காரன் இல்லை, அவங்க இவங்களே தயார் பண்ணி இந்த வீடியோவை அனுப்புறாங்க. யாருக்கு? டிவி சேனலுக்கு. அப்போ வேணும்ட்டு தான் அனுப்புறேன். விஜய் பட பாடலை போடணும், நானும் விஜயும் ஒண்ணுதான்றத அவங்க வந்து அடையாளப்படுத்த விரும்புறாங்க. அது மறுநாளே அந்த விவாகரத்துக்கு மறுநாளே அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனேன். சரியா, அவங்க விருப்பம் நம்ம விட்டுருவோம் இல்ல. அவங்க இந்த கார்ல இறங்கி ஓட்டு போட வராங்க பாருங்க. அவர் விளையாட்டு துணை முதல்வர் நான் சொல்லலைங்க, விளையாட்டு துறை முதல்வர் சொன்னேன். நீங்க வந்து அவர் விளையாட்டு துணை முதல்வரான்னு வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஆஸ்திரேலியாவில் உள்ள அரசு இதை அனுமதிக்குமா? நமக்கு இதெல்லாம் புரியல. இது சர்வதேச லெவல்ல போயிடுச்சு. தாவேகா இப்போ வந்து சர்வதேச கட்சியா போயிடுச்சு. முதல்ல வந்து எத்தனையோ இடத்துல வந்து அவங்களுடைய தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையருடைய அவங்க பேட்டியில சொன்னதுவே 563 கோடியோ 543 கோடியோ தமிழ்நாட்டில் கேஷாக பிடிச்சிருக்காங்க. சுமார் 700 கோடி வந்து பொருட்களாக, அதாவது கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், பரிசு பொருட்களாக ரெண்டும் சேர்த்து 1200 கோடி சொச்சோன்னு சொல்கிறாங்க. 543 கோடியோ என்னமோ கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பணம் எப்படி வெளியே வந்து இதில் செந்தில் பாலாஜியோட இடத்துல பிடிச்ச போது செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை விட்டார். அந்த பிடிச்ச ஆளுக்கும் அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த ஒரு வார்த்தை இருக்கு, சௌரியமா சொல்லிடலாம். யார் ஆனா அந்த பாவம், அந்த பெரியவருக்கு தலையெழுத்து பாவம். அவர் வீடை விற்று அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு கேன்வாஸ் பண்ணி தன்னுடைய சொந்த பணத்தை வந்து திமுக பேர்ல கொண்டு போய் கொடுத்தாரு இப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம நம்பினோம். அவரே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவரே எடுத்து அவர் சொத்தெல்லாம் அவர் வித்து, ஆமா, இத்தனை கோடியை வந்து செந்தில் பாலாஜி 5000 ஒரு ஓட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. பாத்துங்க எவ்வளவு தியாகி. ஐயா வணக்கம். வணக்கம். காரைக்குடி பேசி முடிச்சிருந்தோம். ஆமா, சீமான் தொகுதிக்கு விஜய் ஏன் போனாரு? விஜய் வந்து மனசுல இருக்கிறது என்னது? மற்றவங்க வெற்றி பெற்றால் பரவாயில்ல, சீமான் வெற்றி பெற்று விடக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த தொகுதி நிலவரம்னா கிட்டத்தட்ட சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை பேசி முடிச்சிருந்தோம். இப்போ இன்னொரு பஞ்சாயத்து, அந்த சார் யார் அப்படின்றதுல இருந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசணும். இப்போ அதை ஒட்டி என்ன பேச வரோம்? இல்ல, சார் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது தார்மீக ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். சட்ட ரீதியாக வெளிவருது, எப்படி வரப்போகுது என்னன்றது வந்து இந்த 4ஆம் தேதிக்கு முன்னால என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது, ஞானசேகரன் எவ்வளவு பத்திரமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம கையில இல்லை. சரி சரி. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோல்ல வந்தா கூட ஒரு சிறை அதெல்லாம் துறையெல்லாம் வந்து மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதிக அரசு ஊழியர்கள் தானே, அரசு ஊழியர்கள் தானே, அதிகாரிகள் ஊழியர்கள் தான். அவங்க சொல்றது தான் நடக்கும். என்னெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது, இப்ப உள்ள ஆளுங்கட்சி, இன்னைக்கு உள்ள ஆளுங்கட்சி அவர்களுடைய கட்சிக்காரர்கள், கூட்டணி கட்சிக்காரர்களையே வந்து என்ன தாகிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சு, ஆலடி அருணாவுக்கு என்ன ஆச்சு, சாதிக் பாட்சாவுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அண்ணா நகர் ரமேஷுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது கதைகள்ல இது ஒண்ணு, எவ்வளவு கதைகள்ல இது ஒண்ணு. அடுத்த பஞ்சாயத்து நான் வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுங்க, உங்க பேர் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நம்ம நண்பராச்சே மொட்டை தலையில சொல்லிட்டு மொட்டை தலையில குட்டையில வந்த மாதிரி என்ன எந்த இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என் பேரை முயற்சி பண்ணுங்க, அதை தெளிவாக சொல்லிட்டு பேசுங்க. பஞ்சாயத்து நல்லது செய்ய விட மாட்டேன்றீங்களே. நான் அதைத்தான் நான் வந்து தாவேகா நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். என்னன்னால் தாவேகாவில் இருந்து, விஜயுடைய கட்சியிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்றால் அதுக்கு காரணம் என்னன்னா, அங்கத்தான் நீங்க தப்பு பண்றீங்க.
வெற்றி பெற்றால் அப்படின்னு வெற்றி பெற்றுட்டாங்க. இல்லை ஒரு நிமிஷம் கேளுங்க. இது அடிப்படை என்னன்னா, இந்தியா டுடேன்னு ஒரு 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 டிவி சேனல் இருக்குது, புகழ்பெற்ற தேசிய அளவில். அவன் என்ன பண்ணுறான், கருத்து கணிப்பு 29ஆம் தேதி வரைக்கும் வெளியிடக்கூடாது. சரிங்க. தேர்தல் விதிமுறை ஏன்னு கேட்டால் 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தேர்தல் நடக்குது. அந்த 6:30 மணி வரைக்கும் எந்த எக்ஸிட் போல் உட்பட எந்த கருத்து கணிப்பும் போடக்கூடாது. எங்கே போட்டோம்னா அங்கே பாதிக்கும், அது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கலாம் என்பதற்காக. ஆனால் எல்லாருக்குமே வந்து யூடியூபோ சேனலோ வந்து இப்போ தேர்தலை பற்றி ஒரு கண்டென்ட் பரபரப்பு டெம்போ மெயின்டைன் பண்ணி ஆகும். இது பொதுவான ஒரு விஷயம். சரிங்க. இது 4ஆம் தேதி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இழுத்து மூட்டிட்டு உட்காந்துருக்கு போகிறாங்களா எல்லாரும், பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கணும். அதுவே இந்தியா டுடேல என்ன பண்ணுறான், இப்போ இந்த தாவேகாவுடைய ஓட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு எவ்வளவோ வருதுன்னு வச்சுங்க, எவ்வளோ லட்சம் ஓட்டு இல்லை 1 கோடி ஓட்டு, அவங்க சொல்கிற மாதிரி 1 கோடி 1.5 கோடி ஓட்டு வருன்றாங்க. எவ்வளோ ஓட்டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம், அது 1.5 கோடியாக இருக்கலாம், 15 லட்சமாக இருக்கலாம், எவ்வளவுன்னு தெரியாது. நம்ம அதுக்குள்ளே போகலை. எக்ஸ் இந்த ஓட்டு எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு கணக்கு காமிக்கிறான். என்ன சொல்றான்னா, திமுகலேருந்து 50% வந்தால் தாவேகா வந்து 165 சீட்டு போட்டு ஆட்சி அமைக்கும். 165 சீட், 165. அவன் ஏதோ தலைக்கடா தொங்கிட்டு யோசிப்பானுங்க போல இருக்கு. சரி, அவங்க எங்க ஒரு ஊர் எங்க இருக்கு தமிழ்நாட்டுலன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு அவன் வந்து ஏதோ மேப்பை பார்த்து பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு டெஸ்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வந்து 33%. அப்போ 50% அங்கிருந்து வந்தால் அதிமுகலேருந்து 5% வரும், சீமான் கட்சியிலேருந்து 2%ஓ 1%ஓ வரும். எப்படின்னா அவனா வந்து ஒரு கற்பனையா ஒரு ஹைபாத்தட்டிக்கல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி போட்டு 165 சீட்டு வரும். யாருக்கு? விஜய்க்கு, தாவேகாவுக்கு. ஒரு காலம் அது வந்து 50% வராம 33% வந்தால் அவருக்கு 125 135 சீட்டு வரும். ஒரு கணக்கு 117 தாண்டாரு ஆளுங்கட்சி இப்படி போட்டு. அப்புறம் 16% வந்தால் திமுகவில் இருந்து, அப்ப அதிமுகவில் இருந்து 5%க்கு பதிலாக 25% வரும். இது வந்து என்ன கணக்குன்னு தெரியுது. கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல எல்லாம் நான் அந்த 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கட்டுரை இது சொல்லுவாங்க, நான் பிரதமர் ஆனால் அப்படின்னு. உடனே நான் பிரதமர் ஆனாலும் நம்ம வந்து நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுவோம். அப்போல்லாம் வந்து பசங்களாம் என் கிளாஸ்ல வந்து நிறைய பேர் எழுதின போது ஒரு பையன் ரொம்ப வெள்ளந்தியான பையன், என்ன மாதிரின்னு வச்சுங்களேன், ரொம்ப வெள்ளந்தியான பையன். அவன் வந்து நான் பிரதமர் ஆனால் இந்த ரோட்ல அங்கங்க மாடெல்லாம் அலையுதா அதெல்லாம் இழுத்து கட்டுவேன்னா, அவன் லெவல்ல அவளைதான் திங்க் பண்ண முடியும். அவனுக்கு பிரச்சனை வந்து அவன் ரோட்ல வரும்போது 2 மாடு முட்டை வந்துச்சு, இது அவன் மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கு, மாடு முட்டை வந்தது, நான் பிரதமர் ஆனால் இந்த ரோட்ல அலையிற மாடெல்லாம் பிடிச்சி கட்டுவேன். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த லெவல்ல அந்த மாதிரி இந்தியா டுடேல இருந்து பண்ணாங்க. நம்ம அவங்கள வந்து ஒன்றும் குற்றம் சொல்லலாம், அவங்க ஏதோ பண்ணாங்க. அதுல வந்து போனா 165 135 இப்படின்லாம் கணக்கு பண்ணி போட்டாங்க. இல்ல திமுகல வந்து அடுத்தது வந்து 100% திமுக உள்ள வாக்கெல்லாம் வந்து இவர் வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளாவுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் ஆக்கிடுவாருன்னு ஏதாவது சொல்லுவாங்க. ரைட், இது ஒரு பக்கம் அந்த காமெடி போக, இதை இவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நம்மள மாதிரி ஓரளவுக்கு மீடியால நமக்கு ரொம்ப குறைந்த ஒரு 47 வருஷ அனுபவம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபில்லர் ப்ரோக்ராமே, இப்படி வந்தால் இப்படி வரும் இப்படி வந்தால் இப்படி வரும்னு சொல்லுது வந்து அது கணிப்பு. ஏன்னா கருத்து கணிப்பு பண்ணக்கூடாது, இதை கணிப்புக்குள்ள நீங்க சொல்ல முடியாது, இது ஒரு கணக்கு தான் அது அப்படின்னு வந்ததா. இவங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தாவேகால இருந்து யார் யார் என்னென்ன அமைச்சர் அப்படின்னு போட்டு வந்துருச்சு. விஜய் முதல்வர்னு போட்டு, புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து தான், அப்புறம் ஆதவ அர்ஜுனாக்கு இது அந்த மாதிரி போட்டு வரிசையா வந்து ஒரு 35 32 மந்திரி வந்து ஒரு இந்த தொகுதியில ஜெயிக்கிறாரு. புஷி ஆனந்துக்கு வந்து தப்பா போட்டுருந்தாங்க, நான் கூட அதை பார்த்தேன் அந்த லிஸ்ட்டை. அவருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை போட்டிருக்கணும், தமிழ் வளர்ச்சித்துறையை போட்டிருக்கணும் புஷி ஆனந்துக்கு. ஏங்க போக்குவரத்து துறையில் அட்லீஸ்ட் தமிழ்நாடு பஸ்ஸில் 4 டயரில் 2 டயரோ 3 டயரோ வேலை செய்து 1 தான் உருண்டு போச்சு. தமிழ் வளர்ச்சி துறையில் போட்டு, சரி உங்களுடைய எண்ணம் எனக்கு என்னன்னு புரியல, ரைட்டை விட்டுடுவோம். சரி, இதுல என்ன நல்லா செம்மொழி பேசுறது, நல்லா பேசுறது, அதெல்லாம் வளர்ப்பாருன்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்ல ஸ்டாலினை விட நல்லா வளர்த்துருவாரு. அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவன் முதல்ல இந்தியா டுடேல போட்டான், அதுவே கற்பனையில் போட்டது, ஹைபாத்தட்டிக்கல்னு சொல்லக்கூடியது. அதாவது கற்பனை கேட்டாத ஒரு கற்பனை அது. அரியன்றதுக்கு பொண்டாட்டியை காணுமா,
ஆம்பளை குழந்தை பிறந்தா அருணாச்சலன்னு பேர் வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணாங்க. என்ன பழமொழி சொல்லுங்க? அடியேன்றதுக்கு பொண்டாட்டியை காணும். அதான் இன்னும் கல்யாணமே ஆகல, செட் ஆகல ரொம்ப வருஷமா. சரி, இதுல கல்யாணம் ஆகி ஆம்பளை குழந்தை பிறந்தா நான் அருணாச்சலம்னு பேர் வைக்கிறேன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த மாதிரி கேஸா இருக்குது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதுக்குள்ளேயே உள்ள இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த லிஸ்டுக்குள்ளேயே தகராறு. தாவேக்கால ரசிகர் மன்றத்துல இருந்து அந்த காலத்துல நம்ம கூட வரவனுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம 106 பேர் வெளியில இருந்து கட்சியில இருந்து வந்தாங்கல்ல, வெளி கட்சியில இருந்து அவங்களுக்கு நிறைய மந்திரி கொடுக்குறீங்க. மந்திரிகள் அதிகமான பதவி வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க தான் கொடுக்கணும். ரெண்டாவது எனக்கு போக்குவரத்து எப்படி கொடுக்குறீங்க? நீர்வள அவரு இப்போ துரைமுருகன் பாருங்க 60,000 கோடி சொல்லல, நம்ம அது யூகமா சொல்றோம். குடியாத்தகுமரன் சொன்னார்ல 60,000 கோடின்னு. அந்த மாதிரி நீர்வளத்துறை, பிடபிள்யூடி, பொதுப்பணித்துறை அதெல்லாம் கொடுக்காம நீங்க வந்து போக்குவரத்து துறை என்கிட்ட கொடுக்குறீங்க. ஏற்கனவே அதுல 4 டயர்ல 2 டயர் வந்து கரண்ட் போடுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள வந்து ஒரு இந்த காமெடி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நினைச்சேன் மகளிர் மேம்பாடு யார் கொடுக்குறதா உத்தேசம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். ஏன்னா தாவேக்கான்னு சொல்லியாச்சுன்னா மகளிர் மேம்பாடு இல்லாம இருக்குமா? சரி, இல்லை நான் பொதுவாக ஒரு சமுதாய ரீதியில சொல்றேன். இது இல்லை நான் எதுக்குன்னா பாவம் அவங்களும் தீவிரமா வந்துட்டு பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு நான் ஓட்டு போட்டுட்டேன், அதாவது இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டுன்னு சொன்ன நடிகை இருக்கிறாங்க இல்லைங்க. அதுதான் சொல்றேன். மோனிஷா அவங்க வந்து இல்லை, அது என்ன மோனிஷா, அவங்க தான் வெளிப்படையா வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து விரலை மட்டும் காமிச்சிட்டு போனாங்கன்னா எல்லா பிரபலமும் அது வந்து சினிமா பிரபலங்கள்லாம் வந்து அரசியல் பிரபலங்கள்லாம் விரலை காமிச்சிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, திருசக்தியார் ஓட்டு போட்டாரா கையில மையே காணும், அந்த பாருங்க நல்லா பாருங்க, ஏதாவது ஜூம் இருந்தா பண்ணுங்க, மை இருக்கு பாருங்க. இதுக்கு மேல நான் வீட்டுல இருந்து மையை அட்டுக்கிட்டு வர முடியும்? கரெக்டு. அவங்க வந்து அது மட்டும் காமிச்ச பரவாயில்ல. பின்னால வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு விஜய் பட பாடல், அதை வந்து எல்லா டிவிலையும் சொல்லும்போது இது விஜய் பட பாடல் அப்படின்னு குறிப்பிட்டே அந்த நியூஸ் வந்து போடுறாங்க. பாட்டை ஓட வச்சுக்கிட்டு இவங்க வந்து நான் ஓட்டு போட்டுட்டேன் இதுக்கு தான். அது பேக்ரவுண்ட்ல அந்த பேக்ரவுண்ட் போட்டது வந்து இந்த டிவி காரன் இல்ல, அவங்க இவங்களே தயார் பண்ணி இந்த வீடியோவை அனுப்புறாங்க. யாருக்கு? டிவி சேனலுக்கு. அப்போ வேணும்னு தான் அனுப்புறாங்க. விஜய் பட பாடலை போடணும், நானும் விஜயும் ஒண்ணுதான்றத அவங்க வந்து அடையாளப்படுத்த விரும்புறாங்க. அது மறுநாளே அந்த விவாகரத்துக்கு மறுநாளே அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனேன். சரியா, அவங்க விருப்பம், நம்ம விட்டுருவோம். இல்ல, அவங்க இந்த கார்ல இறங்கி ஓட்டு போட வராங்க பாருங்க, உடனே அந்த தாவேகா தொண்டர்களாம் இளம் தலைவி த்ரிஷா அவர்கள் வாழ்க. என்ன இல்ல நீங்க இப்ப உங்களுக்கு துணை முதல்வர் யாருன்னு புரிஞ்சு போச்சா? இல்ல நான் அதை சொல்லுங்க, முதல்வரா இருந்துட்டு போட்டும், துணை முதல்வரா கூட இருக்கட்டும், பிரதமரா கூட இருக்கட்டும், ஏன் கவலைப்பா, அது இல்ல ஐயா சிரிச்சது. இந்த இளம் தலைவின்னு சொல்லிட்டான் பாருங்க. ஆமா, அதுதான் எனக்கு இப்ப இடிக்குது. இளம்னா என்ன இளம் தலைவின்னு இதை நீங்க வந்து என்ன? அப்போ நான் எனக்கு நடுவுல நான் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். நம்ம கொஞ்சம் நிறைய கூட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இளைஞர் அணி தலைவர் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சுன்னு. இப்போ வந்து இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். நானும் இளைஞன் தான் ஃபீல் பண்றேன். ஏங்க நான் அந்த காலத்துல காலேஜ் படிக்கிற டயத்துல இருந்து த்ரிஷா அவர்கள் கதாநாயகியா பார்த்து நடிச்சிட்டு இருக்கேன். அவங்க இளம் தலைவின்னா நான் வந்து இளைஞர் இல்லையா? அது நியாயம் இல்லையா நான் கேட்கறது? இப்போ உங்களை பத்தி வந்தது இல்லையா, அந்த விஷயத்துக்கு வர்றேன். நான் அதுல பார்த்தா என்னமோ தொகுதி போட்டு அந்த தொகுதியில ஜெயிச்சிருவார் அவர் வந்து மந்திரி ஆயிடுவார். ஜெயிச்சுட்டாங்க சார், அதான் ஜெயிச்சுட்டாங்க, மந்திரி ஆயிட்டாங்க. என்னன்னு போட்டு யாரு என்னன்னு தெரியலையா? நான் என்ன நினைச்சேன், இந்த லிஸ்ட்ல நடுவுல நம்ம நண்பர் ஏகலைவனை வந்து நடுவுல ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு சொருகி மீடியா துறை, இந்த மாதிரி ஊடகத்துறை அப்படின்னு சொல்லி அமைச்சர், எனக்கு சரியா காது ஊடகத்துறை இல்லையா, அது வேற ஏதோ WMA மாதிரி கேட்டுச்சு. அது வேற, அது வேற. எனக்கு அவ்வளவு என் மேல கொலை வெறியா உங்களுக்கு? இல்லைங்க, இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கே இவங்க கட்சியில யார் யார் உறுப்பினர் யார் யார் நிர்வாகின்றது தெரியல. அவனுக்கு 234 தொகுதியா 2043 ஒரு திருத்தணியில் ஒரு வேட்பாளர் சொன்னார், 2043 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னாரு. நம்ம கூட பேசணும், பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் சேர்த்துட்டாரு போல இருக்குன்னு. அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல ஏகலைவன் அப்படின்னு போட்டா நம்ம கட்சியால் தான் போட்டிருப்பா. இல்லை, நீ நம்ப மாட்டீங்க, டக்குன்னு நீங்க அமைச்சரானாலும் ஆயிடுவீங்க. நல்லா தானே இருக்குது. ஏகலைவன் எங்க கேள்விப்பட்ட பேர், அப்ப நம்மால் தான்ப்பா, இதுல என்ன சந்தேகம், போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு அமைச்சர் போட்டா, என்னுடைய நண்பர் ஒரு அமைச்சரானா எனக்கு பெருமை, நான் வந்து உங்களுக்கு சால்வ் போடுவேனா இல்லையா? தாராளமா போடுவேன். அதனால வந்து
இதுல எல்லாத்தோட அப்பவும் அந்த செய்தி தொடர்பு துறை தான், வேற எந்த துறையெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த கனிம வளம், கனிம வளம். என் காதுல கனி அது வேறையாச்சுன்னு பார்த்தேன். சரி சரி. இல்லங்க, நான் கனிம வளம் இல்ல, என் காதுல கனி வளம்னு வந்ததுங்க. இல்லங்க, கனி வளம் எனக்கு எதுக்கு? ஏற்கனவே ஒருத்தர் கோச்சிக்கிட்டு எங்கேயோ போய் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காரு, அவரை போய் அப்புறம் மாப்பிள்ள போய் பேசி கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. நீங்க கனி வளம்லாம் கேக்குறீங்களே, நீங்க அது வேற பிரச்சனை ஆயிர போதே. கனிம வளம் கேக்குறது. நீங்க சொல்றது வேற, கனி வளம் அது வேற துறை, அது வேற கட்சியில. நம்ம மொழி பிரச்சனைக்கு போல, அது பெரிய பிரச்சனை. மொழி பிரச்சனைக்கு போகல. சரி, இந்த பணம் கொடுக்கிற கனிம வளம் மாதிரிலாம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? எதுங்க ஏங்க, கூடவே சுத்திட்டு இருக்கிற ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், இந்த மாதிரி உள்ளவங்க, நிர்மல்குமார், இவங்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம உங்களுக்கு போய் கனிம வளம் கொடுத்துட்டா அப்புறம் அது அது ஒரு ஒரு கோட்பாடு சரியா இருக்காது, மறுவாதியா இருக்காதுன்றீங்க. அதனால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். மந்திரி சபையெல்லாம் ரெடி ஆகி வந்துருச்சு, வெளியில பப்ளிக்லயே வந்துருச்சு மந்திரி சபை. யார் யாரு என்னென்ன மந்திரின்னு நான் ஒன்றும் பார்க்கல, கேள்விப்பட்டேன். இளம் தலைவிக்கு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன கேட்டுட்டேன் தெரியாம என்ன கேட்டேன்? இளம் தலைவிக்கு வந்து தனியா துறை தேவையா? இல்ல, போட்டு பதவி ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? இல்லைங்க, துணை முதல்வர் கொடுக்கலாம். இப்ப முதல்வர் இருக்காரு, ஆனா கூட பல முடிவுகள் வந்து துணை முதல்வர் தான் எடுக்கிறாருன்னு வெளியில சொல்றாங்க. உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து துணை முதல்வர் இருந்துகிட்டு எல்லா முடிவுகளும் எடுக்க, துணை முதல்வருக்கு தனியா வந்து இந்த துறை அந்த இப்போ நம்ம இப்ப இருக்கிற துணை முதல்வர் வந்து விளையாட்டுத்துறை. நம்ம வந்து யதார்த்தமா பேசுவோம், நியாயமா பேசுவோம். விளையாட்டுத்துறையில அவர் அமைச்சர், ஆனா துணை முதல்வர். நீங்க ஒன்லி விளையாட்டுத்துறையின் மட்டும்தான் சொல்றீங்க. இல்லைங்க, அவர் விளையாட்டு துணை முதல்வர் நான் சொல்லலைங்க, விளையாட்டு துறை முதல்வர் சொன்னேன். நீங்க வந்து அவர் விளையாட்டு துணை முதல்வரான்னு வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. நான் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, நான் பொறுப்பு இல்லாம பேச மாட்டேன். இல்ல இப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் ஏங்க புரிஞ்சுக்க போறேன்? இல்லைங்க, விளையாட்டு துறை டிபார்ட்மெண்ட், அந்த விளையாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்காரு. ஓபிஎஸ் எடப்பாடியார் வந்து ஒரு பிரச்சாரத்துல பேசும்போது இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல, நான் வந்து நடுராத்திரில எந்த காலை கண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் பதிலுக்கு சொல்ல, ஆமா, ஒரே அசிங்கம். அந்த மாதிரி பால் டாயில் போய் பஞ்சு டேலுக்கு வந்து அதெல்லாம் நடந்தது. ஓகே, அது விட்டுருவோம். அந்த விளையாட்டு இதுல வராது. அதெல்லாம் அதுவும் விளையாட்டு தான், ஆனா துறையில வராது. சரி, அது அறையில விளையாட்டு. அறையில வர்ற விளையாட்டு வேற, துறையில வர விளையாட்டு வேற. நீங்க இத கரெக்டா தெளிவா புரிஞ்சுங்க. சின்ன பிள்ளைங்க அறை விளையாட்டு வேறு, தெரியாது, துறை விளையாட்டு வேறு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து துணை முதல்வரா இருக்காரு. நீங்க துணை முதல்வர்னா என்ன நினைப்பீங்க? ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவல்துறை, இல்ல வந்து நிதித்துறை, இந்த மாதிரி ஒரு ஆக முக்கியமான ஒரு பதவியில ஏதோ ஒரு 3-4 ஒரு துறையில ஒண்ணு கொடுப்பாங்க. விளையாட்டுத்துறைங்கிறது லைட்டானது, லேசானது. ஆனாலும் ஒரு துணை முதல்வர் பல முடிவுகளுக்கு வந்து விளையாட்டுத்துறையில மட்டுமா எடுக்கிறாரு? அவரு எல்லா துறையிலையும் எடுக்கிறாரா இல்லையா? ஆமா. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, மாப்பிள்ளை சபரீசனுடைய பள்ளிக்கால நண்பரான அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்திக் வந்து அண்ணா நகர்லயே அவங்க அப்பா நின்ன இடத்துலயே நிக்கணும்னு சொன்னபோது அது நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, தில்லு இருந்தா வில்லிவாக்கத்துல உன் ஃப்ரெண்டு ஆதவர்ஜுனா அவருக்கு எதிரில் நின்று ஜெயிச்சு காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு துணை முதல்வர். அது விளையாட்டுத்துறைக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப முதல்வருக்கு மேல ஒரு அழுத்தம் கொடுக்கற அளவுக்கு துணை முதல்வருக்கு பவர் இருக்கா? இப்ப புரியுதா? யாரோ ஒரு நடிகை வந்து துணை முதல்வரா வந்தாங்கன்னா அது நடிகைங்கிறது, அதாவது அவங்களுக்கு என்ன துறைங்கிறது முக்கியம் இல்ல, என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க யாரு, அவங்களுக்கு நமக்கு என்ன உறவு. இப்ப இவருக்கு அவருக்கும் அவர் தந்தை, இவர் மகன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றது காலம் மாறி போச்சு. மகன் சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தந்தை கேட்க வேண்டிய தலைமுறை வந்துருச்சு இந்த உள்ள தலைமுறை. அந்த மாதிரி அந்த உறவு எப்படியோ அதை பொறுத்துதான் பவர். இப்ப மாப்பிள்ளை சபரீசன் வந்து எல்லா இடத்துலயும் போய் பஞ்சாயத்து பண்றாரு. பவர் அவருக்கு என்ன துணை பொதுச் செயலாளரா, கட்சியில அமைப்பாளராவது இல்ல.
என்ன பதவி? கட்சியில பதவி இல்ல, குடும்பத்துல மாப்பிள்ள. பதவி வாங்குறவங்க எல்லாம் கை கட்டி நின்னுட்டு நிக்கிறாங்க. அமைச்சர்லாம் கை கட்டி நிக்கிறாங்க, நிர்வாகி எல்லாம் கை கட்டி நிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. செலவு பண்றீங்க. அதுக்கு என்ன, அதானி பையன் வந்தா கூட இவரை தான் பார்த்துட்டு போறான். அவரை முதல்வரை பார்த்து வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவரை பார்த்து ரொம்ப நேரம் பேசி போறான். அப்போ அந்த உறவு முறையில தான் வந்து முக்கியத்துவம் இருக்கே தவிர துறையில முக்கியத்துவம் இல்ல. பவர்ல தான் முக்கியத்துவம், பவர்ல தான் முக்கியம் இருக்கு. அந்த பவர் யாருகிட்டயோ இருக்கு. இவங்க இதெல்லாம் தெரியும். ஆனாலும் வந்து இளம் தலைவின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதான் சொல்லுங்க, இளம் தலைவின்னா என்னங்க? இப்போ ஏங்க 60 வயசு வரைக்கும் இளைஞர் அணியில இருக்கலாம்னும் போது 60 வயசு வரைக்கும் இளம் தலைவியா இருக்கக்கூடாதா? இருக்கலாம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன உங்க பேரு உங்க பதவி இல்லைங்க, அதான் சொன்னேன். சரி நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லும்போது சரி வேணாம், அது வேணாம், விட்டுருங்க. நீங்க அந்த சப்ஜெக்டே வேணாம், வேற மாதிரி இருக்குது. இல்லை, இதுல காமெடி ஒண்ணு என்னன்னா, இந்த பக்கம் மந்திரி சபையெல்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்க. திடீர்னு ஒரு நியூஸ், டிவிக்கு மந்திரி சபை இல்ல 4ஆம் தேதி ராத்திரி தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நைட்டு தலைவர் விஜய், நடிகர் விஜய் கிளம்பி ஆஸ்திரேலியா போறாரு. இப்ப என்னுடைய கவலை என்னன்னு பார்த்தா, 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது. மத்தியானத்துக்கிட்ட முடிவாயிட்டு கவர்னர் மாளிகையில போயிட்டு முதலமைச்சர் பதவி 5ஆம் தேதிக்குள்ள ஏத்துக்கணும். 5ஆம் தேதி, 4ஆம் தேதின்றது 5ஆம் தேதிக்குள்ள அன்னைக்கு சாயங்காலமே மறுநாள் காலையில நேரம் பார்த்து கையெழுத்து போட, குறைந்தபட்சம் முதல்வர் வரைக்கும் பதவி ஏத்துட்டு மற்ற அமைச்சர்கள் அப்புறம் ஒரு நாள் தள்ளி அமைச்சர்கள் வச்சுட்டு பதவி ஒரு 4 பேரை வச்சுட்டு ஏத்துட்டு மிச்சம் பின்னால அதை செய்யணுமே. அவரு அது செய்யணுமே. இப்ப கவர்னர் ஆஸ்திரேலியாவுக்கு போவாரா அவர் கூட? இல்ல, அது வேற. கவர்னர் வந்து கிண்டியில இருந்தாலும் போகும்போது பிக்கப் பண்ணிட்டு போலாம் தனி விமானத்துல. ஆர்.என். ரவியா இருந்தாருன்னா பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்ப வந்து கேரளா கவர்னர் ஆர்லேக்கரோ யாரோ ஒருத்தர் வந்து இங்க கூடுதல் பொறுப்பா போட்டு இங்க இருந்து ஆமா கூடுதல் அவரை போய் கேரளால போய் பிக்கப் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வர சொல்லணும். ஆஸ்திரேலியா பதவி பிரமாணம். ஆஸ்திரேலியால உள்ள அரசு இது அனுமதிக்குமா? நமக்கு இதெல்லாம் புரியல. இது சர்வதேச லெவல்ல போயிடுச்சு. தாவேகா இப்போ வந்து சர்வதேச கட்சியா போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வராக பதவி ஏற்றுக்கிறவர் வந்து ஆஸ்திரேலியால பதவி ஏற்றுக்கலாமா இல்லையான்னு உலகம் முழுக்க பார்க்குமே. உலகம் முழுக்க பார்க்கறது இல்லைங்க. எனக்கு என்ன கவலையா இருக்குதுன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த டாப்ல இருக்கிற தலைமை நீதிபதி எல்லாரும் வந்து வேலையை ராஜினாமா பண்ணி போயிடுவாங்களோன்னு கவலையா இருக்கு. இது எவ்வளவு பெரிய சட்ட சிக்கலுங்க. தமிழ்நாடு ஒரு மாநிலத்துடைய பதவி ஏற்பு விழா, முதலமைச்சர்னா சட்டமன்றம், சட்டமன்றத்துக்கு தலைவர் அப்படிங்கிற முறையில தானே அவர் வராரு. பெரும்பான்மை கட்சி தலைவர்னு தானே வராரு. அது ஆஸ்திரேலியா வேற ஒரு நாட்டுல வைக்கலாமா? அப்ப ஆஸ்திரேலியா கவர்னரை கூப்பிடணுமா, ஆர்லேக்கரை கூப்பிடணுமா? அட இதுவா அதுவா? ஆஸ்திரேலியா ஆர்லேக்கர். நாங்க எந்த நினைப்புல இருக்கிறோம் நீங்க வந்து நினைக்க மறக்கிறீங்க. நாங்க ஈவெண்ட்லாம் எங்கெங்கெல்லாம் போய் நடத்துறோம். கட்சி பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி எப்படி நடத்துறோம்? கிராண்டா நடத்தணும்ல. ஆமா, அந்த மாதிரி பதவி என்ன தப்பு? வாங்க. இல்ல இப்படி டிக்கெட் போடுவாங்க. இல்ல இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணா புரியுது. இங்க எனக்கு மண்டை என்ன குழம்பிடுச்சுன்னு இல்ல இப்ப உங்களுக்கு தெளிய வைக்கணும், புரிய வைக்கணும். இங்க தமிழ்நாட்டுல வச்சாதான் வந்து நெரிசல் வருது, கும்பல் வருது, பிரச்சனை வருது. ஆமா ஆமா இல்லையா? ஆமா. ஆஸ்திரேலியால போய் வச்சுட்டா அப்ப கும்பல் வராது இல்ல? அங்க பதவி பிரமாணம் வச்சிட்டோம்னா அப்போ வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, இந்தியர்கள். அது குறிப்பாக இந்தியர்கள்ன்றதை விட தமிழர்கள், விஜய் ரசிகர்கள் அங்கேயும் இருப்பாங்க. பட் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. வித்தாவது ஃபிளைட் டிக்கெட் போட்டு போற அளவுக்கு இங்க இருக்காங்க. எப்படி 100 ஃபிளைட் எங்களுக்கு வேணும்னு வாங்க. இல்லைங்க, அவருக்கு வேண்டியவங்க தனி விமானத்துல போயிடுவாங்க. பாக்கி பேர் எல்லாம் தலைவருக்காக நான் எதுவும் இழக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து வித்துட்டு ஃபிளைட்ல போறவங்களும் இருப்பாங்க. தெரியுமே, நாங்க தான் பார்த்தோமே. நீங்க வந்து வேட்புமனு விற்கும் போது முதல் 3 மணி நேரத்துல 50,000 வித்துச்சு, 100 ரூபாய் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து விஜய் நேரடியாக நேர்காணலில் ஈடுபடுவார் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துக்கலாம். நேரம் பக்கத்துல உட்காந்து நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, தேர்தலில் நிக்கல, நேரம் உட்காந்து பார்க்கலாம். அதுல வந்து 50,000 ரூபாயா 10,000 ரூபாயா என்னமோ டிடி வந்து வேட்பு மனு ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது கொடுக்கணும்னு 50,000 பேர் 3 மணி நேரத்துலயே 4 மணி நேரத்துலயே அப்ளிகேஷன் தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தன் இந்த 4 பேர் தான் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி இருக்காங்களா, ஆதவ அர்ஜுனா, மற்ற நிர்வாகிகள், புஷி, நிர்மல்குமார்லாம் நவகிரகங்கள் மாதிரி ஒரு திசையை பார்த்து மாறி வேற திசையை பார்த்துருக்காங்களா? யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, இவங்கள நிர்மல்குமார் மாதிரி ஆட்கள் தான் அவர் பேர் என்ன, சரண் ராஜா, இவங்கெல்லாம் தான் வந்து
நேர்காணலில் கலந்துப்பாங்க. விஜய் கலந்துக்க மாட்டார். அவர் அப்புறம் பார்த்து டிக் அடிப்பாரு. 50,000 பேரில் 4,700 பேர் தான் அப்ளை பண்ணுறான். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு தனி விமானத்தில் ஓசிலியர் கூட்டு போனால் போவான். தனி விமானத்தில் வந்து யாரை கூட்டு போனோம் யாரை கூட்டு போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா? சரி, இப்போ 4ஆம் தேதி மாலை இவர் கிளம்புறாரு. 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி வாக்கில் மந்திரி பதவி ஏற்றுக்கிறது இருக்குங்களா? 5ஆம் தேதி இருக்கணும். என்னுடைய கணக்கில் 5ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது குறைந்தபட்சம் அந்த முதல்வர் வந்து பதவி பிரமாணம் அவர் மட்டுமாவது, நார்மலாக ஒரு 2 அமைச்சர் கூட பண்ணிடுவாங்க, மிச்சம் வந்து ஒரு 2 நாள் தள்ளி பண்ணுவாங்க. அதாவது பண்ணிட்டாலே சட்டசபை அமைச்சிட்டதாக ஒரு கணக்கு, சட்ட ரீதியான கணக்கு. அந்த வகையில் வந்து 5ஆம் தேதியாக வரணும். தெரியல, ஆர்லேக்கருக்கு அதிர்ஷ்டம் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வரைக்கும் போகிறதுக்கு கிடைக்குமா இல்லையா? ஆர்லேக்கருங்கிறது வந்து கேரளா கவர்னர், இங்கே கூடுதல் பொறுப்பில் இருக்காரு. அவருக்கு ராசி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அவருக்கு தனி விமானத்தில் இடம் உண்டா இல்லையா நமக்கு தெரியல. நம்ம இது வந்து எப்படியோ ஒரு நகைச்சுவைக்காக பேசுகிறோமோ என்னவோ சட்டையராக ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம். இதை உண்மைன்னு எடுத்துகிட்டு இந்த கோஷ்டிங்க எங்கள் தலைவர் அங்கே தான் முதல்வராக பதவி ஏற்கணும்னு அடம்பிடிக்கும். இது ஆமாம் ஏங்க, அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய நாடு, அந்த நாட்டு பிரதமருக்கு வந்து டென்ஷன் ஆகிட போறாருங்க. நம்ம பதவியை விஜய் வந்து மாத்திர போறாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு வந்து இது ஒரு எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க தான் மந்திரி சபை வெளியிடுற ஒரு லெவல்லையே இருக்கீங்களே. 165 சீட்டுன்னு ஏதோ இந்தியா டுடேல ஏதோ ஒரு கணக்கு போட்டான்றதை நம்பி நீங்க வந்து 4ஆம் தேதி எதுக்கு ஆஸ்திரேலியா கிளம்பி போறீங்க? நீங்க இப்போ முதல்வர் வந்து கொடைக்கானல் போறாரு, துணை முதல்வர் துபாய் போறாருன்னா போயிட்டு இந்த தேர்தல் முடிவுகளுக்குள்ள வந்துருவாங்க. இங்க சென்னை 4 நாள் அன்னைக்கு தான் கிளம்புறாரு. இவர் அன்னைக்கு தான் கிளம்புறாரு. இவருக்கு என்ன தகவல் கிடைச்சது, இவருக்கு என்ன புரிஞ்சுது, இவர் என்ன நம்பிக்கையில இருக்காரு, என்ன கருத்தோட்டத்துல இருக்காரு? ஒரு கருத்தோட்டம் இல்ல, 165 தொகுதியில ஜெயிக்கிறோம், ஆளுங்கட்சி ஆகிறோம், மந்திரி பதவி அங்க எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல வேற ஒண்ணு இப்படி இருக்குமோ? எப்பவுமே நம்ம மாத்தி சிந்தனை பண்ணாதான் கரெக்டா உண்மை வெளியில வரும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், தாவேகா வெற்றி பெற்று 165 சீட்டு பெற்று ஆட்சி அமைத்தாலும் விஜய் முதல்வர் இல்லை. எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? தமிழ்நாட்டிற்கு ஒரு பெண் முதல்வர் கிடைத்தால்? ஓ புரியுது, இப்ப புரியுது ஏன் இளம் தலைவி உருவாகிறாங்கன்றது தெரியுது. ஏங்க, அவங்க எம்எல்ஏவா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆமா, பதவி ஏற்றுக்கிட்டு அப்புறமா 6 மாசம். அறிஞர் அண்ணாதுரை வந்து முதல்ல 1967 முதலமைச்சரான போது அவர் எம்எல்சி, எம்எல்ஏ இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அது அந்த எம்எல்சி இருந்தது. அப்போ எம்எல்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது அல்ல. அதனால வந்து அவர் எம்எல்சியா இருந்தாரு. ஆனா சட்ட பிரகாரம் எம்எல்ஏவா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலில் அவர் வந்து நின்னாரு, அது வந்து வந்தாரு. ஆக மொத்தம் அவர் எம்எல்ஏவாக இல்லாமலே முதலமைச்சர் ஆனார். அது மாதிரி ஏன் வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த கட்சியிலேருந்து பெண் முதல்வர் வருவாங்களா, அந்த கட்சியில வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கிருந்து தான் வராங்க, உறுதியாயிடுச்சு. இங்க வந்து நம்ம முக்கியமான கோட்டை விட்டுட்டோம், இதை கவனிக்காம விட்டுட்டோம். டிவிகேல இருந்து பெண் முதலமைச்சர் வராரு, உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஏன் வரக்கூடாது? அப்போ அடுத்தது ஒரு பஞ்சாயத்து முக்கியமா இருக்கு. சொல்லுங்க. இந்த மானஸ்தான் ஒருத்தங்க சுத்திட்டு இருப்பாரு தமிழ்நாட்டில் நிறைய பேர். அந்த போர்வையில் இன்னொரு மானஸ்தர்னாக்கா பறக்கும் படை, அந்த படை, இந்த படை நாங்கள் முடக்கி விடுவோம், இப்படி நடத்துகிறோம், பணத்தை வந்து விநியோகம் பண்ண முடியாது, அதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கிறோம், விதவிதமா சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மானஸ்தர் எங்கேயாவது பார்த்தீங்களா? வழியில குறுக்குமா இருக்கா? அந்த ஆணையம் தானே, தேர்தல் ஆணையம் தானே. அப்படிலாம் மதிப்புக்குரிய தேர்தல் ஆணையங்க தான் மானஸ்தர். கரெக்டு. தேர்தல் ஆணையத்தோட மதிப்பு தான் நம்ம தான் பார்த்துட்டோம். கரெக்டு, ரொம்ப மதிப்பிற்குரியதான். என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து எத்தனையோ இடத்துல வந்து அவங்களுடைய தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையருடைய அவங்க பேட்டியில் சொன்னதுவே 563 கோடியோ 543 கோடியோ தமிழ்நாட்டில் கேஷாக பிடிச்சிருக்காங்க. சுமார் 700 கோடி வந்து பொருட்களாக, கிஃப்ட் ஆர்டிகல், பரிசு பொருட்களாக, ரெண்டும் சேர்த்து 1200 கோடி சொச்சோன்னு சொல்கிறாங்க. 543 கோடியோ என்னமோ கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பணம் எப்படி வெளியே வந்து இதில் கேளுங்க, இது ஒரு பக்கம். என்னுடைய கணக்கில் அதிகபட்சமாக சொன்னால்
100 வந்து பரமாட்டம்னா இப்போ வந்து பரவலாக வந்து வலைதளத்தில் வந்து 15,000 கோடி வந்து கிட்டத்தட்ட புழக்கம் வந்து பணப்புழக்கம் தமிழ்நாடுல வந்து இருந்ததாக சில செய்திகளில் சொல்றாங்க. அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. என்னுடைய கணக்கில் இந்த 543ன்றது 5% கூட இருக்காது. 3, 4 இல்லை அதை 2லேருந்து 5%க்குள்ளே இருக்கணும். அதிகபட்சமாக 5% வச்சா கூட இன்ட்டு 20னா 10 கோடி. அப்போ அந்த 10 கோடி 15 கோடின்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு தொகுதிக்கு. இல்லை, அதாவது மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10-15,000 கோடி பணம் வந்து புழக்கம் விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதுல பிடிச்சது 500 சொச்சம். பிடிச்சது அவங்க புள்ளி விவரம் கொடுத்துட்டாங்க. ஆனா 100க்கு 5க்கு மேல பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 95 விட்டுட்டாங்க. நம்ம தான் பார்த்தோமே, ஒரு பிடிஓ நம்ம பேசணும், ஒரு பெண் பிடிஓ வந்து எம்எல்ஏ வந்து இறக்க கூட இறக்காம பின்பக்கம் செக் பண்ணாம அமிச்சாங்க. நிருபர் கேட்டதுக்கு இதெல்லாம் நிறைய நடந்தது. இப்ப மயிலாப்பூர்ல ஒருத்தர் அங்கதான் வர்றேன். மயிலாப்பூர் வேட்பாளருடைய வீட்லயே 2.5 கோடி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் படுக்கறைக்கு கீழே வச்சிருந்திருக்கிறாரு. ஆமா, அங்கெல்லாம் வச்சு யாரும் கண்டுபிடிக்க. ஆமா, தூத்துக்குடியில திமுக வேட்பாளர் அவருடைய வீட்லயும் வந்து சில கோடிகள் பிரிச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் என்ன செஞ்சிருக்கணும், மற்ற இடங்கள்ல இப்போ செந்தில் பாலாஜியுடைய இடத்துல வந்து பிடிச்சாங்க. பிடிச்சது யாரு, போய் அதிமுக வேட்பாளரான அம்மன் அர்ஜுனன் அவரோட டீம் போய் துரத்துக்கிட்டு போய் பிடிச்சி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சு எந்த லாட்ஜில பணம் வச்சிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சு, அந்த பிடிச்ச ஆளு ஒரு பெரியவர், ஒரு 55-60 வயசு இருக்கும் அந்த ஏஜ் குரூப்ல. அவர் யாருக்காக நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா திமுக கொடுக்குறோம், ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, 5,000 கொடுக்குறோம். இதெல்லாம் வீடியோலயே வந்திருக்கு. பணம் கட்டுக்கட்டா ஒரு வெள்ளை கலர் பையில போட்டு வர்றதெல்லாம் வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் பறக்கும்படியை கூப்பிட்டா 3 மணி நேரம் வரலையா, போலீஸ்காரனை கூப்பிட்டா 2 மணி நேரம் வரலையா. இவரு வந்து சாலை மறியல்ல உட்கார்ந்தா போலீஸ்காரங்க வந்து சாலை மறியல்ல உட்கார்ந்துதா இவர் பேர்லயும் அதிமுக அந்த எதிர்கட்சிகள் இவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர இந்த பணத்தை பத்தி என்ன பண்ணணும், பணத்தை பற்றி என்ன பண்ணணுங்களோ உடனடியாக அது வந்து வருமான வரித்துறையிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அது ட்ரெஷரிக்கு போயிடும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரெஷரிக்கு போயிடும், அல்ல தமிழ்நாட்டுடைய ட்ரெஷரிக்கு போயிடும். இதில் இன்னொரு கூத்து ஒன்று இருக்குது. இந்த சாதாரண மக்கள்கிட்டேருந்து இந்த 50,000 கையில் வச்சிருக்கான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாக்கா சாதாரண மக்கள் அது எடுத்துகிட்டு போனால் அதை போய் நீங்கள் ஆவணங்களை காமிச்சு வாங்கிக்கலான்னு சொல்கிறான் பாருங்க. அது வந்து எழிலகத்தில் தான் அந்த அலுவலருக்கு நிறைய அளவு தெரியுதுல, போதாகிடுமே. இல்லை காசு வாங்க திருப்பி 10% கமிஷன். அதெல்லாம் 10% எடுத்துட்டு கொடுப்பாங்க. 10% எடுத்து நீங்க 50,000 போச்சுன்னா 5,000 எடுத்துட்டு தான் கொடுப்பான். நீங்க அந்த 5,000 கொடுக்குறேன்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து இல்லைன்னா 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி ஏதோ அப்புறம் கோர்ட்ல பார்த்துக்கோணும். ராணிப்பேட்டையில நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர் சல்மான், அந்த தொகுதி வேட்பாளர் தாரிகா சல்மான் கேள்விப்பட்டிருக்கீங்க. பக்கத்துல ஆற்காடு தொகுதி அவர் பொறுப்பு பார்த்துக்கிறாரு. அந்த தொகுதியில வந்துட்டு குறிப்பிட்ட வேட்பாளர் வந்து 2 கோடி ரூபா பணம் எந்தெந்த கருப்பு பேக்கில், அது தனி ஒரு வீடாக இருக்குது சாலை ஓரத்தில், பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பணம் இருக்குது, ஒரு பையில் எவ்வளோ பணம் இருக்குது, அவருக்கு உள்ளேருந்து தகவல் யாரையும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, இவங்க மட்டுமே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா இந்த பணத்தை எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மானஸ்தர் படையை. தேர்தல் அவங்க எப்படி வருவாங்க, இந்த வண்டிக்கு அது பிற்பாடு அவன் தகராறு பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு ரோட்டில் எஸ்கேப் ஆகிட்டு போன உடனே முடிச்சுட்டு சினிமாவில் கடைசியாக போலீஸ் வர மாதிரி வராங்க 1.5 மணி நேரம் கழிச்சு. இல்லைங்க அவன் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் வெளியில் வந்துட்டோம், இல்லை நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோங்க, வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டாக வந்திருக்காங்க. அதே தான் நடந்தது. இது வந்து சர்வசாதாரணமாக நடக்குதுங்க. இந்த என்னுடைய கேள்வி, செந்தில் பாலாஜியோட இடத்துல பிடிச்ச போது செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை விட்டார், அந்த பிடிச்ச ஆளுக்கும் அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த ஒரு வார்த்தை இருக்கு, சௌரியமா சொல்லிடலாம் யார். ஆனா அந்த பாவம் அந்த பெரியவருக்கு தலையெழுத்து பாவம், அவர் வீடை விற்று அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு கேன்வாஸ் பண்ணி தன்னுடைய சொந்த பணத்தை வந்து திமுக பேர்ல கொண்டு போய் கொடுத்தாரு இப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம நம்பிடணும். அவரே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவரே எடுத்து அவர் சொத்தெல்லாம் அவர் வித்து, ஆமா, இத்தனை கோடியை வந்து செந்தில் பாலாஜி 5,000 ஒரு ஓட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. பாத்துங்க எவ்வளவு தியாகம். இப்போ நீங்கள் நானும் வந்து வெங்கடேச பெருமாள், திருப்பதி வெங்கடேச பாலாஜி திருப்பதி பெருமாளுக்கு வந்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஒரு உண்டியலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு விசேஷத்தில் வந்து அது அன்னதானம் பண்ணுற மாதிரி மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செந்தில் பாலாஜின்ற பேர் வருது இல்லை, அப்படின்னாலே அது திருப்பதி வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது வேண்டிக்கிட்டு அவர் வந்து செஞ்சாரா என்னன்னு தெரியல. அதையாவது நீங்கள் வந்து அது ஒரு பக்கம் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்.
வேட்பாளரோட வீட்டுல மயிலாப்பூர்ல வேலு திமுக வேட்பாளர் வீட்டுல பணம் பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ பணம் எப்படி வந்தது? அதுக்கப்புறம் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் வீட்லயும் 1 கோடி. அதுல என்னன்னா 99,99,99,000 பிடிச்சிருக்காங்க. அதுல பாருங்க, அந்த திமுக ஒரு அல்லகை ஒரு 1000 ரூபாய் தூக்கி பாக்கெட்ல போட்டுருக்கு. இல்லன்னா அது எப்படிங்க வந்து கரெக்டா 1000 ரூபாய் குறையும்? ரைட்டு. அது எனக்கு இது சொன்னோடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு தடவை நம்ம முதல்வர் ஸ்டாலின் இதை வந்து அவரும் நல்லா காமெடி பண்ணுவார், உங்களுக்கு தெரியும்ல, நல்லா காமெடி பண்ணுவார். ஒரு தடவை பேசும்போது சொன்னார், எம்ஜிஆர் மாமாலாம் எம்ஜிஆர் அங்கிள்லாம் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வருவார், எங்கள் அப்பாவோட பேசிகிட்டு இருப்பார், நாங்கள்லாம் சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்போ கூப்பிட்டு போய் பக்கோடா வாங்கிடுவான்னு சொல்லி காசு கொடுப்பாங்க 10 ரூபா. நாங்கள் போய் 8 ரூபாய்க்கு பக்கோடா வாங்கிட்டு 2 ரூபாயை நாங்கள் சைட்டில் ஒதுக்கிடுவோம். அப்போவே திராவிட மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் அவர். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா 99,99,99,000 எப்படி வந்திருக்கும்னு? இது பகோடா. சரி, 1000 ரூபாய்க்கு பகோடா வாங்கியாச்சு, வந்துருச்சு, திராவிட பகோடா வந்துருச்சு. இத திராவிட பகோடா அதை விட்டுருங்க. சரி, எங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வேட்பாளர் வீட்டுல 2.5 கோடி 1 கோடின்னு பணம் முடிச்சிருங்க. இதே மாதிரி சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் குன்னத்துல வந்து வழியில வந்து 2.44 கோடி பிடிச்சாங்க. அது சிவசங்கருடைய பணம் என்பது அந்த இவர் சொல்லியிருக்காரு. யாருடைய பணம்னு கேட்டா அவன் பதில் சொல்லிதானே ஆகணும். அது கூட செந்தில் பாலாஜி மாதிரி அவர் வந்து எனக்கு தெரியாதுங்க, அவர் எனக்காக வந்து தானம் பண்றாரு அப்படின்னு வழக்கமா சொல்லிடுறாரு. ஆனா வேட்பாளர் வீட்டுல பிடிச்சா அதை விட வந்து உங்களுக்கு வேற எந்த நிரூபணமும் ஆதாரமும் தேவையில்லை. அந்த மயிலாப்பூர்லயும் தூத்துக்குடியிலையும் வேட்பாளர் வீட்டுல பிடிச்சதாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது. ஆவணம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அந்த தேர்தலை நிறுத்தி இருக்க வேண்டாமா? சரி, அது ஒரு நியாயமான கேள்வி. அதை விட கூடுதலாக பணம் விநியோகம் அது இல்லை, பேய் வந்து கொடுத்துச்சுன்னே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ராக்காட்சி சாமி ராத்திரில வந்து கொடுக்குறதா கூட வைங்க. செந்தில் பாலாஜியை பேய்னு சொல்லிட்டீங்களா? இல்லைங்க, யாரோ ஒண்ணுங்க. இல்லைங்க, பேய் கேஸ் போட்டுரும், அதனால சொன்னேன். சொல்லுங்க. பணத்தை கொடுத்தாங்கன்றது மட்டும் தெரியுது, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவர் ஏன் பணம் இல்லைன்ட்டாரு, இவங்க ஏன் பணம் இல்லைன்ட்டாங்க, எல்லாம் சரி. இந்த பண நடமாட்டம், பண விநியோகத்தில் இந்த தேர்தல் நடக்கிறது சரியா தவறா? ஏன் அதை வந்து ரத்து பண்ணக்கூடாது? திமுக தரப்புல தான் கொடுத்ததுன்னா அதிமுக கலெக்டர்கிட்ட போய் ஆவணத்தோட கொடுத்து கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாரு. தெருவிலேயே உட்காந்து மறியல் பண்ணாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணுமா, தேர்தலை நடத்தி முடிச்சிடணுமா? சொல்லுங்க, நிறுத்தி வைக்கணுமா முடிச்சு வைக்கல? அந்த ரெண்டு, அதாவது நீங்க இப்போ அந்த செந்தில் பாலாஜி இல்ல சிவசங்கர் மேட்டர்ல வழியில பிடிச்ச பணம் வந்து செந்தில் பாலாஜி சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலோ சிவசங்கர் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலோ இதை நிரூபணம் பண்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதற்கான அதிகாரமோ இல்ல அவகாசமோ இல்லை. அவகாசம்னா கூட இல்ல, அதிகாரம் அவங்க கிட்ட அதிகாரமும் இல்ல. அவகாசம் வழக்க போட்டு கோர்ட்ல பாத்துக்கணும். இல்ல, அதிகாரம் வந்து இதை வந்து ஒரு போலீஸுக்கு ரெஃபர் பண்ணலாம், திரும்பியும் மாநில போலீஸுக்கு தான் ரெஃபர் பண்ணணும். இது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு புரியுது. வேட்பாளர் வீட்டிலேயே நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் பணம் எடுத்திருக்கீங்க, அது வாக்குச்சீட்டுகளோட எடுத்திருக்காங்க, அந்த லிஸ்டோட. அப்படின்னா இது வந்து ஏதோ வீட்டில் ஊறுகாய் வாங்குறதுக்கோ இல்லை வந்து மாங்காய் வாங்குறதுக்கோ சம்மர் சீசன்ல மாவடு போட்டு வைக்கிறதுக்காக 2.5 கோடி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து யாரும் பொய் சொல்ல முடியாது. அப்போ இது தேர்தல் தொடர்பானதுன்னு தெரியுது பட்டுவாடாக்கு. அப்போ அந்த 2 இடத்துல தேர்தலை நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு தோதாக, தேர்தல் நம்ம ஆணையம்னு சொல்லுது, ஆணையமோ ஆணையத்தில் சில அதிகாரிகளோ இவங்க வந்து அவர்களுக்கு தோதாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு இது வந்து அப்படிதான் வந்து வருது. இதுல ஒரு முக்கியமான ஒன்னையும் குறிப்பிட விரும்புறேன். இதுல வந்து பாபநாசம் தொகுதியில இவங்க நாம் தமிழர் கட்சியில வந்து அவங்க அனீஷ் பாத்திமா வந்து நிற்கும் தனியா பேசி போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கர்ப்பிணி, அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் திமுக நிர்வாகி. கம்ப்ளைண்ட் கொடுங்கனாக்கா, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பதிலுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் இவங்க மேல கொடுத்துருக்காங்க. 3 பேர் வந்து அடிச்சிட்டதா சொல்லி இதுல பிசிஆர் வேற ஆக்ட் சேர்த்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மேல திமுக ஆள் ஒருத்தர், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சு பிசிஆர் ஆக்ட் சொல்லாதீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவரா ஒருத்தர் கூப்பிட்டு அந்த கேஸை போட சொல்லி அவர் அங்க இருந்துட்டு அவரு இருக்கிறாரு. நமக்கு தெரியுமே திமுகவுக்கு எவ்வளவு வந்து பட்டியல் சமூகத்தின் மேல் வந்து ஒரு பாசம்ன்றது வந்து துரைமுருகன் தான் வெளிப்படுத்தினார்ல. எனக்கு சமமா வந்து வேன்ல நீ நிப்பியா கீழே இறங்குன்னு ஒரு விசிக நிர்வாகியை சொன்னார்ல. அப்பவே பட்டியல் சமூகத்து பேர்ல அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதையும் பாசமும் இருக்குங்கிறது தான் வெளிப்படையா தெரிஞ்சது இல்ல. அப்படி இருக்கும்போது
என்ன அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்களை இது வந்து ஒரு அச்சுறுத்துவதற்காக இது வந்து செஞ்சாங்க. இல்ல அந்த இதெல்லாம் கூட இல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு ஆனா வந்து நீங்க வந்து நான் மாநில அரசை எதிர்பார்க்கல, ஆளுங்கட்சியை. இவங்க வந்து இப்ப மாடியில் 12ஆம் கிளாஸ் இப்ப தேர்வு எழுதிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து 3 பேர் கஞ்சா அடிச்சிட்டு போய் பாலியல் பண்ணி வெட்டிட்டு வர்றான். இப்ப நம்மளே சொன்னோம், விளாத்திக்குளம் பக்கத்துல வேற ஒரு இடத்துல இப்போ வந்து விளாத்திக்குளத்துல 8 வயது சிறுமிக்கு வந்து மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு திமுக நிர்வாகி வந்து பண்ணிட்டாரு. இப்படி வந்து எங்க பார்த்தாலும் பாலியல் கொடுமைகள், பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிற இடத்துல 3/4 பேருக்கு மேல வந்து திமுக தொடர்பானவர்கள், திமுக நிர்வாகிகள் இருக்காங்கும் போது அது இந்த டீம் முழுக்க அம்மாப்பேட்டை உக்கடை என்ற இடத்துல அந்த ஊர்ல நடுநிலை பள்ளியில் தான் வாக்குப்பதிவு நடந்திருக்குது. எல்லாமே போதை. இல்லைன்னா 2016 இதே இந்த திமுக இதே இந்த டீம் தான் அராஜகம். 2021 சட்டமன்ற தேர்தலையும் இந்த மாதிரி தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 முறையும் அந்த பகுதியில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு முறை கூட அந்த பக்கம் போனதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கும்பலை அப்படி தான் பண்ணுவாங்க இருந்துக்கிட்டு. அது வந்து வேற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல கொஞ்சம் செல்வாக்கான சமூகம் அங்க இருக்கு இல்லைங்க. உள்ளே போக மாட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒரு தியாகி ஒருத்தர் இருக்கார், தெரியல உங்களுக்கு? ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன ஆட்சியில் அவர் தான் வந்துட்டு செக்கெல்லாம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆமாம், அவர் வந்து இந்த மெட்ஸு இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எதிரில் ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் வந்து அவர் வந்து தொடங்கி வச்சார். அவர் கூட வந்து காவல் உச்ச தலைவர் வந்து அப்போ வந்து மரியாதை பண்ணார். இவ்வளவு கடமை உணர்வு, அவருடைய கடமை உணர்வை பாராட்டி. அப்புறம் பார்த்தா அவர் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமாக கடத்துறவங்க பிடிக்கல, சர்வதேச போலீஸ் தகவல் சொல்லி டெல்லி போலீஸ் நர்கோட்டிக்ஸ் பீரோல வந்து பிடிச்சி அவர் 6 மாசம் 8 மாசம் ஜெயில இருந்து அப்புறம் பெயில வந்தாரு. இப்போ தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால அவர் வீட்டுல வந்து 900 கோடி கேஷ் பிடிச்சாங்க. இத்தனைக்கு அப்புறமும் சரிங்களா, சர்வசாதாரணமா 900 கோடி எந்த கட்சிக்கு செலவு பண்ண வச்சிருப்பாரு? சரி, அதெல்லாம் ரைட்டா? இப்போ அவர் தியாகியா இல்லையா? ஒரு தடவை முதல்லையும் போயிட்டு வந்துட்டாரு, மறுபடியும் ஒரு ரெய்டுக்கு உள்ளானாரு, டபுள் தியாகி அவர். அப்போ திமுக அவருக்கு என்ன பரிசு கொடுத்ததுன்னா, இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இந்த சமூக நீதினு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. அது எப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருவோம். ஜாஃபர் சாதிக்குடைய தம்பியுடைய மைத்துனருக்கு தான் விசிகால 8ல் ஒரு தொகுதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு? ஜாஃபர் சாதிக்கோட தம்பி, தியாகியுடைய தம்பி, தம்பியுடைய மைத்துனர். அந்த மைத்துனருக்கு எங்க கொடுக்குறாங்க? விசிகால. அப்புறம் விசிகா வந்து அவர் வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து காட்டு மன்னார் கோயில நிக்கலாம்னு நினைச்சேன், என்னால நிக்க முடியல. இருந்தாலும் திமுக நல்லாட்சி தான் செய்யறாங்க இப்படின்னு வந்து வேற வழி இல்லாம வந்து அப்பப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா தேர்தலில் இப்ப முன்னாடி ஏகப்பட்ட முறை குழம்பி பேட்டி கொடுத்துருந்தாரு. நம்ம ஒரு நாளைக்கு விரிவா பேசுவோம். இல்ல, இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப வர செய்திகள்ல 8 தொகுதிகள்ல பெரியகுளம் மட்டும்தான் வந்து விசிக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, மற்ற தொகுதிகளில் வாய்ப்புகள் குறைவுன்னு நம்ம வந்து எல்லாரும் வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துவோம். ஆனா ஜனநாயகத்துல எல்லாரும் வெற்றி பெற முடியாது ஒரே தொகுதியில. ஆனாலும் வந்து இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு சந்திப்போம். அதே மாதிரி தேமுதிகல வந்து பாத்தீங்கன்னா 10+1 கொடுத்தாங்களா, அதுலயும் ஒரே சீட்டு தான் அநேகமா வந்து அந்த ஒரு சீட் தேர்னா இல்லவே இல்லை, நான் நம்ப மாட்டேன். 10 வருது, 10 வெளியில வருதுங்கிறது கரெக்டு. எங்கேயோ பிச்சுக்கிட்டு வெளியில வருது. நீங்க வேணா பாருங்க, 10ல் 9 அவுட்டு, 1 வந்து 50-50 சான்ஸ். அவங்க பையன் விஜய் பிரபாகரன் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரேமலதா உட்பட 9. மச்சானுக்கு தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டு முடிஞ்சு வச்சு, பையனுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? நம்ம திராவிட மாடல்ல வாரிசு அரசியல் வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் கட்சிக்காரன் நாசமா போனா என்ன? அவ்வளவுதான். காசிலேட்டுக்காரர் மாதிரி நம்மளும் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே விஷயம். இதுதான் வந்து நடக்குது. பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய சந்திப்புல வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி இருக்கும். ஒரு 4ஆம் தேதிக்கு முன்னால அடுத்த சந்திப்பு இருக்கும். நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். நல்லதே நடக்கட்டும், நம்புவோம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.